ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இமோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய விதமான உணர்வுகள் இருக்குது இல்லையா. சந்தோஷம், துக்கம், வருத்தம், கவலை, பொறாமை, ஏக்கம், பயம், கோபம், நிறைய விதமான விரக்தி, இப்படிலாம் நிறைய விதமான உணர்வுகள் வந்து நமக்கு தோண ஆரம்பிக்கும். இமோஷன்ஸ் சொல்லுவோம். இந்த இமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சிக்காத, உங்களுக்கு அதை பற்றி தெரியாத சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த இமோஷன்ஸை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது. இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணணும், இமோஷன்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இமோஷன்ஸை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. யூ ஆர் நாட் யுவர் இமோஷன் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது யூ ஆர் நாட் யுவர் இமோஷன். இப்போ நீங்கள் உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருது அப்படின்னாக்கா நீங்கள் கோபக்காரன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து கவலை அடிக்கடி பட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்படுறவர்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படுறவர்னு அர்த்தம் கிடையாது. உங்களை மீறி சில இமோஷன்ஸ் வருது, ஒரு ஆசை இல்லை ஒரு பொறாமை வருதுன்னா நீங்கள் பொறாமப்படுற ஒரு நபர்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா. ஸோ உங்களோட இமோஷன்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் இப்படிப்பட்ட நபர் தான் நம்ம முடிவு பண்ண முடியாது. அது பர்சனாலிட்டின்னு கூடிய தனி டாப்பிக்கில் இருக்குது. ஸோ பர்சனாலிட்டியை வந்து முடிவு பண்ணணும்னா அதுக்கான ப்ராப்பரான டெஸ்டஸ் இருக்குது. அந்த டெஸ்டஸ் மூலமாக தான் நீங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டு வரணும்னு சொல்ல முடியும். உங்களுடைய இமோஷன்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் இப்படிப்பட்டவர் தான் முடிவு பண்ண முடியாது. இமோஷன்ஸ் என்பது மாறக்கூடியது. ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம்னா இமோஷன்ஸ் கம் அண்ட் கோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விதமான இமோஷன்ஸ் எப்பயும் ஒருத்தருக்கு இருக்காது ஒரு நபருக்குள்ளே. அதனால் நம்ம ஒருத்தர் அப்படி சொல்ல முடியாது. திடீர்னு கவலை இருக்கும், திடீர்னு சந்தோஷம் இருக்கும், அந்த நபருக்கே பயம் வரும், அந்த நபருக்கே பொறாமை ஏற்படும், அந்த நபருக்கே விரக்தி ஏற்படும், அந்த நபருக்கே காதல் வரும். ஸோ ஒரு நபருக்குள்ளே பலவிதமான இமோஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். அதனால் ஐயோ எனக்கு கவலை வருது, ஐயோ எனக்கு கோவம் வருதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவான இமோஷன்ஸ்லாம் எனக்கு வருதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இமோஷன்ஸ் வரும், வந்த மாதிரியே திரும்பி போயிடும், திரும்பவும் வரும், திரும்பவும் போகும், திரும்பவும் வரும், திரும்பவும் போகும். இது வந்து போகக்கூடிய ஒன்று. நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே போயிடும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இமோஷன்ஸ் வரும், போகும். இன்றைக்கி கோபமாக இருக்குன்னா நாளைக்கு அவங்க கோபமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தவங்க மேலே உங்கள் மேலே ஒருத்தருக்கு அன்பு இருக்குன்னா அதே அன்பு எப்பயுமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னா அந்த வெறுப்பு எல்லா டைமும் வெறுப்பாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமோஷன்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். மூணாவது விஷயம் என்னன்னா, இமோஷன்ஸுக்கு காரணம் தேவையில்லை. நான் இன்றைக்கி எல்லாமே நல்லா நடக்குது, எனக்கு ஏன் இன்றைக்கி பயம் வந்துச்சுன்னு தெரில, எல்லாமே லைஃப்பில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எனக்கு ஏன் கவலை வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். கவலைப்படுற மாதிரி காரணம் இருந்தால் தான் கவலை வரணும்னு அவசியம் இல்லை. பயப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு பயம் வரணும் அவசியம் இல்லை. யாராவது உங்களை கோவப்படுத்தினா தான் உங்களுக்கு கோவம் வரணும் அவசியம் இல்லை. அதுக்கு காரணங்கள் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் இந்த இமோஷன்ஸ் வந்து மாறுபடுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் தான், ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் தான் இந்த இமோஷன் வரணும் அவசியம் இல்லை. சில நேரங்களில் எந்த விதமான காரணங்களுமே இல்லாமலே சில பேருக்கு கவலை வரும், எந்த விதமான காரணங்களே இல்லாமலே சில பேருக்கு பயம் ஏற்படும், பொறாமை ஏற்படும், சில சமயம் காரணமே இல்லாமல் ஆசை ஏற்படும், காதல் ஏற்படும், காரணமே இல்லாமல் சில சமயம் வெறுப்பும் ஏற்படும். காரணம் தேவையில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் மூணாவது விஷயம் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. ஸோ நாலாவது விஷயம் பார்க்குறோம். நாலாவது விஷயம்னா இமோஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நாம் வந்து நல்லபடியாக பேசுகிறோம் ஒருத்தட்ட, ஆனால் அவங்க திடீர்னு வேறு ஒரு இமோஷனை காட்டுறாங்க. நான் அன்பை காட்டுறேன், அவங்க கோவத்தை காட்டுறாங்க. நான் கோவத்தை காட்டுறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வெறுப்பை காட்டுறேன், அவங்க விருப்பத்தை காட்டுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு விருப்பத்தை காட்டி நான் விரும்புகிற நபர், என்னுடைய ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வேறு விதமான ஒரு இமோஷனை காட்டுறாங்க. நான் இப்படி தானே காட்டுறேன், நான் அன்பை தானே காட்டுறேன், அப்போ அவங்க எனக்கு அன்பை தானே கொடுக்கணும். நான் கோவப்படுறேன், அப்போ அவங்க கோவத்தானே காட்டணும். நான் வெறுப்பை காட்டுறேன், அப்போ அவங்க வெறுப்பை தானே காட்டுறோம் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் எந்த இமோஷனை காட்டணும் அதே இமோஷனையே அவங்க என்கிட்ட எல்லா டைமும் தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை. அந்த நபர்கிட்டேருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேறு சில இமோஷன்ஸும் நமக்கு ஏற்படும். சேம் ரியாக்ஷனே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ரியாக்ஷன்ஸ் மாறக்கூடியது அப்படின்றதையும் நம்ம இமோஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அஞ்சாவது விஷயம், எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட் வருது, நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருது, இதை மேனேஜ் பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இமோஷன்ஸில் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ கோபம் வருது அல்லது பயம் வருது அப்படின்னாக்கா அதை வந்து இது ஒரு நெகட்டிவ். இப்போ பயத்தை வந்து ஒரு நெகட்டிவான இமோஷன், சந்தோஷம் வந்து ஒரு பாசிட்டிவான இமோஷன், பயம் வந்து ஒரு நெகட்டிவான இமோஷன்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே இமோஷன் தான். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக பயமும் நமக்கு அவசியம், கோபமும் அவசியம், பொறாமையும் அவசியம், கவலையும் அவசியம்.
இந்த விதமான இமோஷன்ஸும் நம்ம லைஃப்பில் நம்ம பிரச்சனைகள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளை லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த இமோஷன்ஸ் தேவைப்படுது. அதனால் நீங்கள் கவலை வருது, பயம் வருது, கோபம் வருது, பொறாமை வருது, வெறுப்பு வருது அப்படின்னா அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது. அதனால் அது ஒரு நெகட்டிவ் இமோஷன் மாதிரி இது வரவே கூடாது. எனக்கு கவலையே வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அது எப்படி இருந்தாலும் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன் தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இமோஷன்ஸ் தான் அப்படின்றத மனசில் வச்சுங்க. இந்த வீடியோவில் நான் இமோஷன்ஸ் பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு உளவியல் ரீதியான விஷயங்களை, அறிவியல் ரீதியான விஷயங்களை, ஆராய்ச்சிபூர்வமான விஷயங்களை, சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் நம்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த இமோஷன்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, மேலும் தெரிஞ்சுக்கணும், பர்சனல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார். நன்றி.